அவள் தானே எங்கள் புன்னகை. வாண்ணா. என்ன இன்னும் நீ தூங்கல? நாளைக்கு ஊருக்கு போகணும்ல? போகணும் தான், தூங்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. அணி 9 தானே ஆகுது. இல்லை, தலையில் எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டேன். அதுக்கு நீ பதில் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன பிரச்சனை, என்னாச்சு? எதுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் சொல்லி கிளம்புனேன்? அண்ணா, நான் தான் சொன்னேன்ல, அவசரமாக கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. ஸோ ஆஃபீஸ்லேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் கூட லீவ் சொல்லிட்டு தான் போனேன். சரி, டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் சொன்னேன்ல, ஃபங்க்ஷன் ஏரியாவில் லைட்டாக தலையில் அடிபட்டுருச்சு. அது தையல் போட்டிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி, நீ எதுக்கு வந்து சொல்லு. என்னமோ சரி. நாளைக்கு கிளம்புறேன். இனி போனால் வர்றதுக்கு 10 மாதம் ஆகும். தெரியாதது ஒன்றும் கிடையாது. என்ன, நான் இல்லாத இந்த 10 மாதமும் உன் அண்ணியை நீ தான் பார்த்துக்கணும். அவங்களோட கேரக்டர் என்ன, எப்படி இருப்பாங்க, இது எல்லாமே உனக்கு தெரியும். என்ன, ஓகேவா? நான் போயிட்டு வர 10 மாதமும் நல்லபடியாக பார்த்துக்கோ. என்ன ப்ராப்ளம்னாலும் எல்லாத்தையும் கேர் பண்ணிக்கோ. ஓகேவா? நான் எப்போதும் கிளம்புனா சப்போஸ் கால் பண்ணி எனக்கு அங்கே ரீச் ஆகலை, சிக்னல் கிடைக்கல அப்படின்னா அப்படியே இருக்காது. நான் கால் பண்ணுறேன். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னா, அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஹரி ஃபோனுக்கு நான் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உன் ஃபோனுக்கு என் கால் வரும். அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. அண்ணியை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அன்னிக்கிட்ட இருந்து ஃபோன் வரலைனாலும் என்கிட்ட இருந்து கண்டிப்பாக உனக்கு ஃபோன் வரும். ஓகே? உன் அளவுக்கு முடியலனாலும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் கேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் சப்போஸ் உனக்கு ஃபோன் பண்ணி சிக்னல் எதுவும் கிடைக்கல அப்படின்னா, நீ ஊருக்கு வர அந்த டைமில் நான் உன்னை எங்கே வர சொல்கிறனோ நீ அங்கே வரணும். ஓகே? ஏன் இப்போவே இப்படி சொல்கிறேன்? நான் எப்போதும் சில டைம் உனக்கு சிக்னல் கிடைக்காம போயிடும்ல. ஏன்னா நீ ஒர்க் பண்ணுற ஏரியா அப்படி, அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? சப்போஸ் ஃபோன் பண்ணி உனக்கு சிக்னல் எதுவும் கிடைக்கல அப்படின்னா, நான் உனக்கு எப்படியாவது கால் பண்ணிடுவேன். ஓகேவா? கால் பண்ணி நான் சொல்கிற இடத்துக்கு வானா வரணும். ஓகே? நான் அண்ணியை பார்த்துக்கிறேன். ஓகேவா? நீ கவலைப்படாமல் நீ உன் வேலையை பாரு. முடிஞ்ச அளவுக்கு ப்ராஜெக்ட் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டு வரப்பாரு. ஏன்னா இந்த அளவுக்கு அன்பை கொடுத்துட்டு கண்டிப்பாக அவங்களால பிரிஞ்சு இருக்க முடியாது. அது ரொம்ப வேதனையாக இருக்கும். ஓகேவா? பார்த்துக்கோ. அது எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, ஹரிய நீ நல்லா பத்திரமா பார்த்துக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா நான் இல்லாத சமயத்தில் என்ன வேணும்னாலும் நடக்கலாம். ஓகேவா? உன்னை நம்பி ஒரு பக்கம் விட்டுட்டு போகிறேன். எல்லாத்தையும் பார்த்துக்கோ. உடம்பையும் பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன். போ, அண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் போய் அவங்க கிட்ட பேசு. அவங்க சாயந்தரத்துலேருந்தே மூஞ்சி இல்லாமல் தான் இருக்காங்க. பாய், குட் நைட். ஹரி, ஓய், என்னம்மா? ஏய், என்னடி அழுதுட்டு இருக்க? நான் என்ன சொன்ன உங்ககிட்ட? நாளைக்கு நீங்க போயிடுவீங்கல்ல. 5 நாள் போனதவே என்னால தாங்க முடியலங்க. 10 மாசம் எப்படி உங்களை பிரிஞ்சு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு புச்சிமா, அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன். என்ன, அன்னைக்கு ராத்திரி உங்ககிட்ட சில வார்த்தைகளை நான் சொல்லியிருந்தேன். அதை இன்னைக்கும் நான் சொல்றேன். என்ன, நீ என்ன நம்பி என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சவ. உன்னை எந்த சூழ்நிலையிலையும் எப்போதும் விட்டுற மாட்டேன். புரியுதா? உனக்கு எப்போதுமே நான் இருப்பேன். என்ன நம்பி நீ இருந்தா உனக்காக நான் இருப்பேன். எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். புரியுதா? ஏன்னா உனக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லாமே. என் உயிரடி. இதுக்கு மேல உங்ககிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? சொல்லு பார்க்கலாம். யாரு என்ன சொன்னாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, எதை பத்தியும் காசி கவலைப்பட மாட்டான். புரியுதா? எனக்கு நீ தான் முக்கியம். நீ மட்டும்தான். ஓகேவா? அதான் சொல்றேன்ல, இந்த 10 மாசம் லாங் டிஸ்டன்ஸ் தான். இந்த லாங் டிஸ்டன்ஸ்ல நம்ம லவ் இன்னுமே அதிகமா இறுக்கமா இருக்கும். புரியுதா? எல்லாமே ஒரு காரணத்தோட தான் ஹரிமா நடக்கும். என்ன நீ நம்புறீல்ல? உங்களை மட்டும்தான் புஜிமா நம்புறேன். எனக்கு பிடிச்சவங்க எப்போதுமே என் கூடவே இருக்க மாட்டாங்க. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. என் புஜிமா, இனிமே இந்த மாதிரி உங்களை தொட முடியாது. நினைச்ச நேரத்துக்கு எங்கேயும் போக முடியாது.
நினைச்ச உன்னையும் ஹக் பண்ணிட்டு தூங்க முடியாது. இந்த மாதிரி எந்த உணர்வுமே எனக்கு கிடைக்காதில்ல. புச்சிமா, நான் ஒன்று சொல்லவா? ம், அழுகாதடி. எனக்கு நீங்க வேணும். என்ன பாரு, நீ பாரு, இந்த 10 மாசம் ரொம்ப சிரமமா தான் இருக்கும். ஆனா எனக்காக எல்லாத்தையும் தாங்கி போயில. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு கண்டிப்பா உன் அண்ணனோட தாலி பிடிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு நீ போகணும். என்ன, நம்ம வீட்டில இருந்து நீயும் பிரியங்காவும் கண்டிப்பா போகணும், புரியுதா? அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது உனக்கு நான் ஒரு saree எடுத்து கொடுத்தேன்ல, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஆ, அந்த saree தான் கட்டிட்டு போகணும். கட்டிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணி என்கிட்ட காமிச்சிட்டு தான் போகணும். ம்? ம். நீ எந்த உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன்டி, புரியுதா? ஏன் அப்படி பாக்குறீங்க? அப்படி தாண்டி பார்ப்பேன். என்ன பண்ணுவ? மேடம் தானே சொன்னீங்க நான் வேணும்னு. அதுக்குன்னு இப்படியே பார்ப்பாங்க? வேற எப்படி பார்க்கணும்? போங்க, விடுங்க புச்சிமா. நீ பொண்டாட்டிடி, உன்னை எப்படி விடுறது? கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்ன தாகம். மை சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன. என்னையே கேட்டு ஏங்கினேன் நான். என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். எங்கம்மா இவ்ளோ காலையிலேயே எங்க எல்லாத்தையும் கிளம்பி ரெடியாக சொல்ற? எங்க? டேய் தம்பி, நானும் அதத்தான் அப்பையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன். எங்கம்மா? பாட்டி, நீ யாரு சொல்லு? ஒரு வாய் உலக வாய் அடிக்கிறீல, சொல்லு. ஆமா தாத்தா, சொல்லு. மொத்தமா இன்னைக்கு எல்லாத்தையும் லீவ் போட வச்சாச்சு. காரணம் என்னன்னு கேட்டா புடிச்சு வச்சு புள்ளையார் மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க 3 பேரும். அட சொல்லுங்க. ஐயய்யய்ய, தெரிஞ்சுக்கலன்னு தலை வெடிச்சிரும் போல. இதுதான் வயசு பிள்ளைங்கிறது என்ன? ஓ, எனக்கு சொல்ல. நாளைக்கு உன் அக்கா அனிதாக்கு தாலி பிடிச்சு கொடுக்குறாங்க. சரி, அதுக்கு இப்ப நாங்க எப்படி ரெடி ஆகிறதுக்கு? அது நாளைக்கு தானே, நாளைக்கு தான் போகணும். இப்ப எதுக்கு ரெடியாக சொல்ற? அவங்க ஏதோ சம்பிரதாயம் எல்லாம் பண்ணுவாங்களாமா. என்ன சம்பிரதாயம்னு தெரியல. அதாவது என்னன்னா தெரியாது. ஆனா முத நாளே வந்திருக்கணுமா. முத நாளேனா புரியல. இன்னும் 3 நாள் அவங்க வீட்டுல அப்படி தங்குற மாதிரியே வர சொன்னாங்க. என்னது 3 நாளா? ரொம்ப வாய் புழக்காது, தெரியுது எல்லாம். நீ மூடு. அக்கா இரு. மா, இது என்ன சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஃபங்க்ஷன் நாளைக்கு, அதுக்கு நாளைக்கு கரெக்டா சரி கூட கரெக்டா கூட போனா பரவாயில்ல. ஒரு காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு போறோம். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயந்தரம் வந்துடுறோம்னு வச்சுக்கலாம். அதுக்கு சம்பந்தமே இல்ல 3 நாள் அங்க ஸ்டே பண்ற மாதிரி. எனக்கு புரியல. அதான் இன்ன கேள்வி கேட்கலையா நினைச்சேன். ஏண்டி எல்லாரும் வாய் மூடிட்டு அமைதியா தானே இருக்காங்க, உனக்கு மட்டும் என்ன கேள்வி? பாட்டி ஏதாவது ஒண்ணு சொன்னா கண்டிப்பா கேள்வி ஒண்ணு வரும். அந்த இடத்துக்கிட்ட கேள்வி கேட்டா கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். எதுக்கு 3 நாள்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதான் சொல்றேன்ல. அனிதாவும் கால் பண்ணி சொன்னா, வந்து ஒரு 3 நாள் இருந்துட்டு போங்க, நீங்க எல்லாரும் கண்ணுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்குன்னு அவளும் சொன்னான். அதனாலதான் சரி, யாருக்காக இல்லைனாலும் அனிதாக்காக போய் தானே ஆகணும். அதான் இவனும் அவனும் அவங்க காலேஜ்ல தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கே ப்ராப்ளம் இல்லாத போது நீங்க வேலைக்கு தானே போறீங்க. உங்களுக்கு உங்க 2 பேத்துக்கு என்ன மா? அதுக்காகலாம் இல்ல, உனக்கு எதுவும் புரியாது. சரி, நீங்க வேணா போங்க. நானும் மிருதுலாவும் ஃபங்க்ஷன் அப்ப வரோம். பெரியவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அது என்ன ஏதுன்னு கரெக்டா கேட்டுக்கிற பழக்கத்துக்கு வாங்க. இது என்ன பழக்கம்? இல்ல இது என்ன பழக்கம்னு கேக்குறேன். தாத்தா, உனக்கு ஒண்ணும் புரியாது தாத்தா. என்னடி புரியாதுனே? இங்க பாரு, இதுக்கு மேல ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. நான் டாக்ஸி புக் பண்ணிருக்கேன். 1/2 மணி நேரத்துல டாக்ஸி வந்துரும். அதுக்குள்ள உங்களுக்கு 3 நாளைக்கு தேவையான துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாங்க. இதுக்கு மேல பேசுறது கொண்டு இல்ல. அத்தை வாங்க. மா, அவங்க 2 பேரும் பேசுனதுக்கு அப்புறம் பதில் பேச்சு பேச முடியுமா? போங்க, போய் ரெடியாங்க. என்னதான் பிள்ளைங்கள போங்க. ஐயோ 3 நாள். டே கவியா, செம்ம ஹாப்பிடா. ரொம்ப வலியுது. போய் ட்ரெஸ் எடுத்து வை. இதோ இப்பவே போறேன். அக்கா, உனக்கு எடுத்து வைக்கணுமா? அக்கா உனக்கு தான். மூடி போடி. என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க? Dress தான் எடுத்து வைக்கணும்னு கேட்டா அதுக்கு மூடி போங்கற. மூஞ்சி பத்தல. நீ போ மூடிட்டு. உன்னையில எதுக்கு தான் கூட்டிட்டு வராங்களோ? எங்க போனாலும் நீ ஏதாவது பண்ணிட்டே ரெடி. அக்கா, நான் வரலக்கா. நீ ஏண்டி வராம இருக்கணும்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம போலாம். அக்கா, அன்னைக்கு வந்த கனவுல இருந்து எனக்கு பயமா இருக்குக்கா. நான் வரல. நான் ஃபங்க்ஷனுக்கு வரேன். எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன். என்ன மீறி அவனால ஒன்னும் பண்ண முடியாது. என்ன? நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்க விட மாட்டேன். வா போலாம். அக்கா, நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேல உனக்கு என்ன பிரச்சனை? வா போலாம். டே சரண்,
வாடா. கேள்விப்பட்டேன். கையை வெட்டிக்கிட்டியாமா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ மென்டலா? சொல்லுடா, மென்டலான்னு கேக்குறேன். டேய், அதை என்ன ஞாபகப்படுத்திட்டு இருக்க? அதை விட்டு தள்ளு. நீ பண்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? பைத்தியக்காரத்தனம். ஐயோ ஐயோ. இல்ல நான் உனக்கு தெரியாம தான் கேக்குறேன். உன் லவ்வவே நீ அவகிட்ட சொல்லலையா? அதுக்குள்ள ஒரு கையை மட்டும் கட் பண்ணுவாராமா. யாரு அவ அக்காக்காரி வந்து ஏதாவது உன்ட்ட சீன்னாலா? ஏ, அவ எப்பயும் சீன்றதுதான். இப்ப அது பிரச்சனை இல்லை. இது விடு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விட்டு தள்ளு. டேய், இன்னைக்கு அவ அவ அக்கா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வராங்களாண்டா. காலையில விக்ரமண்ணனும் விஜயனும் பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் 3 நாள் அவங்க இங்கதான் ஸ்டே பண்ண போறாங்களாமா. அதாவது நாளைக்கு அண்ணனுக்கு தாலி பிரிச்சு போகிற ஃபங்க்ஷனு. அப்புறம் ஒரு இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு 3 நாள் நம்ம வீட்டுல தங்குற மாதிரி வராங்களாம். சரி, இப்ப என்ன? அதுக்கு என்ன பண்ண போற? டேய், என்னடா இப்படி சொல்ற? ஏதாவது பிளான் பண்ணி தருவேன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்க. என்னது பிளான் பண்ணி தரணுமா? என்ன பிளானு? வேர்க்கனியே உனக்காக யோசிச்சே நான் பைத்தியக்கார ஆனதாண்டா மிச்சம். உனக்காக என்ன பிளான் போட்டாலும் அது சொதப்பிக்கிட்டே தான் இருக்கு. இந்த தடவை என்ன பிளான் போட சொல்ற? அதான்டா எனக்கும் தெரியல. ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்டா. நான் லவ் எல்லாம் சொல்லல. ஏன்னா நான் லவ் சொல்ல போனாதான் அது ப்ராப்ளத்துல போய் முடியுது. ஸோ நான் லவ் சொல்ல வேணான் இருக்கேன். டைரக்டா கல்யாணம் பண்ணிடலான் இருக்கேன்டா. ஓ, டைரக்டா தாலி மட்டும் கட்டிடலான் இருக்கீங்க. சரி, அவங்க தாலி கட்ட உங்களை விடுவாங்களா? அதான்டா தெரியல. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. டேய், நீ பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கியாடா? டேய், என்னடா என்ன பேசினாலும் ஏதாவது சொல்லிட்டு கட்டி. நான் ஏற்கனவே மனசு நொந்து போய் தான்டா இருக்கு. நீ வேற ஏன்டா அதுல? இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. தாலி கட்டணும்னு சொல்லுவானாமா, லவ் ப்ரப்போஸ் பண்ண மாட்டானாமா, ஆனா இவனுக்கு தாலி கட்டி அவன் கூட குடும்பம் நடத்தி எல்லாம் நடக்கணுமா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இதான் எப்படி நடக்கும் நீ நினைச்சிட்டு இருக்க? முதல்ல அவளுக்கு ஒண்ணு பிடிக்க வைடா. என்ன? ஆமால, அப்படி ஒரு விஷயம் உள்ள இருக்குல்ல. டேய், நான் எப்படி தாண்டா அவளை கல்யாணம் பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இங்க பாரு, நீ மூடு. இது வரைக்கும் நீ எடுத்து போட்ட பிளான் எல்லாமே போய் ஓடுற தண்ணியில கரைச்சு விட்ட மாதிரி தான் இருக்கு. என்ன? அது எதுவுமே வேணாம். நான் சொல்றது கேளு. இனி நீ எடுக்க போற ஆயுதம் அனிதா நீ. புரியலடா. அதாவது அவகிட்ட உன் காதல சொல்லணும்னு நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு தடங்கள் ஏற்படுது. சோ அதையும் விட்டுரு. கல்யாணம் பண்ண நினைக்கிற பாத்தியா, அது உன்னால முடியாத ஒரு காரியம். என்ன? அதையும் விட்டுரு. 2. 3வது, நீ இந்த பக்கத்து போவேனா இந்த பக்கத்து போன வேணாம். நீ நேரா அனிதா அண்ணிக்கிட்ட போய் சரண்டர் ஆயிடு. ஓகே? அவங்க கிட்ட உன்னோட பாசத்தையும் அப்புறம் உன்னோட கேரக்டரையும் அவங்க கிட்ட நீ நிரூபிச்சுட்ட. ஐ மீன் அவங்களுக்கு பிடிக்க வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் நீ கேளு, தன்னால அவங்க நடத்தி வைப்பாங்க. டேய், என்னடா சொல்ல வர? டேய் முண்டம், டேய் உன்னை எல்லாம் அண்ணன் சொல்றதுக்கு என்னை பிஞ்ச செருப்பாலே அடிச்சுக்கணும்டா. டேய் நான் சொல்றது உனக்கு புரியல இல்லையாடா? அதாவது இப்போ இப்போ அவ இங்க வர்றா, ஓகேவா? இங்க வர இந்த 3 நாள்ல அவளை நீ கவனிக்கணும், ஓகேவா? கேன மாதிரி போய் எங்கேயாவது லவ் பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க பின்னாடி போயிட்டு அவ அக்கா கறிட்டு அசிங்கப்பட்டீங்கன்னா நம்ம வீடு அசிங்கமாயிரும், ஓகேவா? சோ யாருக்கும் எந்த அசிங்கமும் இல்லாம டீசெண்டா அவளை நீ கவனிக்கணும். இப்படிதான் கவனிக்கணும்? சரண அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், ஓங்கி அப்பிடுவேன். என்னடா நீ? இல்லடா, கவனிக்கணும்னு சொன்னீல, அதான். டேய் கவனிக்கணும்னா இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வராங்க. இப்போ எப்படி சொல்றது, நம்ம தங்கச்சியோட புருஷன். இப்போ அவர் இன்னைக்கு யூஎஸ் கிளம்புறாரு. சரி, ஓகே, அது அப்புறம் பார்ப்போம். என்ன? இப்போ நம்ம தங்கச்சியோட புருஷன் அவங்க வீட்டுல இருந்து ஆளுங்க வராங்கன்னா நம்ம வீட்டுல எப்படி விழுந்து விழுந்து கவனிப்பாங்க? அதே மாதிரி ஒரு விருந்தாளி மாதிரி அவளை நீ கவனிச்சுக்கணும், புரியுதா? கேன மாதிரி நடந்துக்காம கவனி. நீ கவனிக்கிற கவனிப்புல அனிதா அன்னைக்கு ஓ மேல ஒரு மரியாதை வரணும். அப்படி ஒரு மரியாதை வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட நீ சரண்டர் அணின்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா உன் கல்யாணம் நடக்கும். அப்படிங்கிறியா? இது நடக்குமா? டேய் முதல்ல மூடிட்டு எதுலயும் நம்பிக்கை வைடா. நம்பிக்கை இல்லாம நடக்குமா? இதான் சொல்லிட போறேன். நடக்கும், நான் சொல்றேன். சரிடா, நான் இருக்கேன். சரியா? எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசு போல உனக்கு எல்லாமே இருக்கும். அதாவது எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி உன் எண்ணம் போல உன் எண்ணவளவே நீ கைப்பிடிப்ப. நான் சொல்றேன். அதாவது உனக்கானவளை அந்த கடவுளை எழுதியிருப்பார் தெரியுமா? அதாவது அவதான். நான் சொல்றேன், உனக்கானவளை நீ கண்டிப்பா கரம் பிடிப்ப. ஓகே? நான் இருக்கேன். ஐ லவ் யூடா. டேய் இத போய் அவகிட்ட சொல்லுடா. எனக்கு என்ன ஐ லவ் யூ சொல்ற? இது பிரதர் ஐ லவ் யூடா, அக்செப்ட் பண்ணுடா. டேய் ச்சே, நான் கூட என் பொண்டாட்டிக்கு ஐ லவ் யூ சொன்னதில்ல. காரணம் இந்த 2 பேர் மீட் பண்ணிக்கல, அதனால. சரி, ஓகே, லவ் யூ.
நானும் ஓர் தாய் பிள்ளை. ஆதிராக்கா கிளம்பிட்டாங்களா சார்? தெரியலங்க, கிளம்பிட்டு வரேன்னு சொன்னாங்க, வெயிட் பண்ண சொன்னாங்க, ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. ம், ஓகே சார். ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஓ, உங்கள் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் ஏஸ் போகிறதுனால வருத்தப்படுறீங்களா? ஆமாங்க, ஒரே தங்கச்சி, ரொம்ப பாசம் கொடுத்து வளர்த்துட்டேன். எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் விடையும் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பா. ஏற்கனவே ஒரு தடவை, அதாவது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை போனார். அப்போ 5 நாள் கழிச்சு வந்துட்டாரு. ஆனால் இது 10 மாதங்கிறதுனால 1 வருஷம் கேப் வருது. அதான் ஒரு மாதிரி இருக்கு. அவ எப்படி இதை எதிர்கொள்ள போறான்னு. புரியுது சார். ஒரு கல்யாணான பொண்ணுக்கு புருஷன் கடைசி வரைக்கும் கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். சில சமயத்தில் இந்த மாதிரி பிரிஞ்சு போகிற மாதிரியும் சுச்சுவேஷன் வருது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நான் உங்களுக்கு பொண்டாட்டி இல்லை, அதாவது பொண்டாட்டி மாதிரி நடிக்க வந்திருக்கேன். சப்போஸ் இன்னும் 1 இயர் கழித்து நானும் உங்களை விட்டு பிரிஞ்சு தானே போக போகிறேன். அந்த மாதிரி தான். இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, உங்கள் தங்கச்சி உங்கள் மச்சானை ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரிய முடியாத அந்த பெயின் இருக்கும். ஆனால் நமக்குள்ள அப்படி இல்லைல்ல சார். நம்ம சந்தோஷமாக தானே பிரிய போகிறோம். ஒருவேளை இந்த 1 வருஷத்துக்குள்ள உங்கள் 2 பேத்துக்குள்ள காதல் வந்துட்டா கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்க அக்ரிமெண்ட் பொய்யாகும். ஏன் சார், நான் ஏதாவது தப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல? ம். யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா? ஐயோ, இந்த கேள்வியே எதுக்கு என்ன பார்த்து கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஏங்க சிரிக்கிறீங்க? நான் ஏதாவது இல்லை, இந்த மாதிரி ஒரு கேள்வியை என்னை பார்த்து யாருமே கேட்டதில்லை. என் அப்பா கூட கேட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு கேள்வியை என்னை பார்த்து ஒருத்தர் கேட்குறாங்கன்னா அது நீங்கள் தான். அதான் சிரிப்பு வந்துடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இல்லை சார், நான் யாரையும் லவ் பண்ணதில்லை. அப்படி ஒரு ஃபீல் எனக்கு வந்ததுன்னா அது என் அப்பா மேலே மட்டும்தான். ஆக்சுவலாக லவ்ங்கிற ஃபீல் வந்து எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது அப்பா மேலே வர லவ் வேற, அதாவது நமக்கு ஹஸ்பண்டாக வர போகிறவங்க அவங்க மேலே வர்ற லவ் வந்து வேறு. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ எனக்கு ஹஸ்பண்டாக வர போகிறவங்க மேலே லவ்வெல்லாம் எனக்கு இருந்ததே கிடையாது. அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது வரைக்கும் நோ நோ நோ. ஸோ நான் லவ் பண்ணல. இதுக்கப்புறமும் அப்படி ஒரு ஃபீல் எனக்கு யார் மேலேயும் வரப்போகிறது கிடையாது. வராததை பற்றி எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு, நம்ம வேலையை பார்க்கலாம். என் பூமி மட்டும் என் கூட இருந்திருந்தானா அவ உன்ன மாதிரி தான் இருந்திருப்பா. ஏன்னா அவ பேசுறதாகட்டும், அவன் நடந்துக்கிறதாகட்டும் எல்லாமே அப்படி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே உன்ன மாதிரியே இருக்கு. ஆனா எனக்கு தான் அவ கூட இருக்கிறதுக்கு கொடுப்பனையே கொடுக்கலையே கடவுள். பூமி சார், தென்றல் என்னை தீண்டினாள், சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளியோடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் 2 சேர்க்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், வாயில்லாமல் போனால் வார்த்தை இல்லை பெண்ணே, நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை கண்ணே. வெளியே போடி. அங்கே தள்ளியாச்சு, அங்கிட்டு திரும்புங்க. இதுக்கு தான் சொன்னேன். என்ன, புதுசாக கல்யாணம் ஆனவங்க ரூமை தட்டிட்டு போங்கன்னா அவங்கன்னு இல்லை, யார் ரூம்குள்ளே போனால் ரூமை தட்டிட்டு தான் போகணும். என்ன சொன்னாலும் காதில் அவங்க இல்லை. பெரிய விளையாட்டு இயங்கலாம் வந்து திட்டுறது. என்னடி தள்ளங்களா இல்லையா? ஒரு அசிங்கமா போச்சு. இதுக்கு தான் பொண்டாட்டி பேச்சை கேட்கணுங்கிறது. சாரி விக்ரம், தப்பான நேரத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐயோ இல்லை மாமா, இல்லை
இல்லை சாரி, நாங்கள் போயிட்டு அப்புறமா வரவா? அண்ணி ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு அண்ணி. ஒன்றும் இல்லை அண்ணி. அது ஒன்றும் இல்லை, அதை விடுங்க. மாப்பிள்ளை ஃபோன் பண்ணாரு, சீக்கிரமா வர சொன்னாரு, கிளம்பணும். அன்னைக்கு என்கிட்ட வந்து கேட்ட ஞாபகம் இருக்கா? ஏங்க அனிதா பாய் வச்சு கீழே தூங்குறா, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? அது லேகத்தில் எனக்கு கேட்டிலடி. இப்போ இப்படி ஊட்டி ஊட்டி நிற்கிறாங்க. சரி விடுங்க விடுங்க. கிளம்பலாம் அண்ணி, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. கேமரா கொழுந்தனாரே, ஆமாம் மாப்பிள்ளைக்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதை விட இப்போ எனக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, நாத்தனார் கொடுமை பண்ணுறாங்கங்கிறது தெளிவாக தெரியுது. ஒரு பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபோன் காலை பார்த்து பயப்படுறான்னா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லை, நான் நிறைய விஷயங்களில் யோசிச்சு பார்க்கும்போது ஹரிக்கு அவன் நாத்தனார் தான் ப்ராப்ளம் எனக்கு தோணுது. இது எல்லாமே காசிக்கு தெரியாமல் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அண்ணி எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளைக்கு எதுவும் தெரியாத மாதிரி தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நாத்தனார் கொடுமை பண்ணுறாங்கங்கிறத. கொழுந்தனாரே, நீங்கள் ஆம்பளை, உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் நாங்களாம் பொம்பளை, பொம்பளையோட புத்தி பொம்பளைக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் ஹரியோட மனசில் என்ன பயம் இருக்குது, என்ன பிரச்சனைங்கிறத ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனால் அங்கே இந்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத போக போக தான் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, மாப்பிள்ளைக்கிட்ட தெளிவாக சொல்லி தான் அனுப்பிவிடணும். இந்த 10 மாதம் நம்ம பார்த்துக்கலாம். என்ன, அடுத்து அவர் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு இங்கே ஏதாவது ஒர்க் பார்க்குற மாதிரி தான் அவரை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால அதை தெளிவாக சொல்லி அனுப்பணும் விக்ரம். சொல்லிக்கலாம் அண்ணி, எல்லாமே சொல்லிடலாம். நானும் மாப்பிள்ளைக்கிட்ட பேசணும்னு தான் நினச்சிருக்கேன். சரிங்க அண்ணி, கிளம்பலாமா? கிளம்பலாம் அனிதா. கிளம்பலாம் அக்கா. உச்சிமா, அன்னைக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனனோ அதுதான் இன்னைக்கு சொல்ல போறேன். என்ன, நான் இல்லைன்னு ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, புரியுதா? நல்லா சாப்பிடணும், தூங்கணும், டெய்லி வீடியோ கால் பண்றேன். ரொம்ப இல்லை, 10 மாசம்தான். என்னைக்கு ப்ராஜெக்ட் முடியுதோ அன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உனக்காக வந்துருவேண்டி. என்ன உச்சிமா? அல்லாதடி, அல்லாத. என்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் இருக்கிறது? என்னால முடியாது. அல்லாத அல்லாத ஹரி, 10 மாசம்தான். நான் உடனே வந்துருவேன். அல்லாதடி. புச்சிமா, நான் திரும்பி வரும்போது எனக்கு என்னடி gift தருவேன்? உங்களுக்காக உசையை தரேன்னு சொல்றேன். என்ன வேணும்னாலும் தருவேன். நீ எனக்காக உசுரெல்லாம் தர வேணாம். நீ என்ன மட்டும் நம்பி நீ இங்க நிம்மதியா இருந்தா போதும். நீ இங்க நிம்மதி இல்லாம இருந்தனும் என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாது ஹரி. உன்னவே மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பேன். இப்பவும் சொல்றேன், என் உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கும். என் உசுரெல்லாம் இங்க தாண்டி விட்டுட்டு போறேன். ஹரி, டெய்லியும் கால் பண்றேன், ஒழுங்கா சாப்பிடு. என்ன நினைச்சிட்டு ஒழுங்கா சாப்பிடாம இருந்தா அவ்வளவுதான், பாத்துக்கோ. நீங்க நல்லா சாப்பிடுங்க. முடியல, எப்படிதான் இருக்க போறேன்னு தெரியல. I love you புச்சிமா, I love you so much. கண்ணுக்குள்ளவோ முகந்தாய் வந்து வந்து போகும், நெஞ்சப்பட்ட பாடு சாமிக்கு சொன்ன பாரம் கொஞ்சம் தூங்கும், ஆசைய நெஞ்சில் அழிக்க நான் அமிலம் ஊத்தி குடிக்க, நினைவை எப்படி மறக்க வானீளத்தை எது கொண்டு அழிக்க, நீ வாட நான் தேட. என்ன மட்டும் நினைச்சிட்டு காத்துக்கிட்டு இருப்பியா? கண்டிப்பா.
ஐ லவ் யூ டி. லவ் யூ டு. அண்ட் ஐ மிஸ் யூ. அண்ணா அண்ணா டைம் ஆயிடுச்சு, மாமா கால் பண்ணாரு, வா. வரமா போலாமா? போணுமா? ஏன்டி இப்படிலாம் பேசி என் மனசை மாத்துற? என்னாலே முழு மனசா போக முடியலடி. ஏன்டி? சரி நான் இல்ல. போலாம் போலாமா? ம். அல்லாதீங்க, வாங்க போலாம். Final call for boarding. Final call for boarding for the last remaining passengers. With Airlines Flight PR209 bound for Melbourne. அக்கா எங்க கனிக்குட்டியை காணோம்? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மாப்பிள்ள, அதனால அத்தைக்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்தா நை நைன்னு அழுதுட்டே இருப்பா, அதனாலதான். அப்படியா? சரி, பாப்பாவோட உடம்ப பார்த்துக்கோங்க. சரி, எல்லாருக்கும் போயிட்டு வரேன். அன்னைக்கு 5 நாள் தான் ஒரு சின்ன ப்ராஜெக்ட். ஆனால் இப்போ கிளம்புறது 10 மாசத்துக்கு. மச்சான், 10 மாசத்துக்கு என் பொண்டாட்டிய, அதாவது உங்க தங்கச்சிய விட்டுட்டு போறேன். நல்லபடியா பார்த்துக்கோங்க. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா நாளைக்கு தாலி பிரிச்சு கொடுக்கறதோட உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹரிமா, வேணா அண்ணன் கூட போய் நான் வர்றது வரைக்கும் அங்கேயே இருந்துக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன, அம்மா பாட்ட வேணா நான் வேணா பேசுறேன். இல்லை மாப்பிள்ள, இருக்கட்டும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அன்னைக்கு என் அண்ணன் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் யூஎஸ் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே ஏதாவது வேலை பார்க்குற மாதிரி பாருங்க. ஏன்னா மொத்தமாகவே இவரை விட்டு பிரிஞ்சு போனீங்கன்னா அது அவளால் தாங்கிக்கிற முடியாது. அதனால தான். இல்லை மச்சான், இந்த ஒரு தடவை தான். அப்புறம் நான் இங்கே வந்து வேலை பார்க்குற மாதிரி தான் அடுத்து நான் பண்ண போகிறேன். இந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட், இது பெரிய ப்ராஜெக்ட், இது விட்டு கொடுக்க மனசு இல்லை. அதனால தான் இப்போ கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன். அப்புறம் நான் கால் பண்ணுறேன். சப்போஸ் கால் பண்ண சிக்னல் எதுவும் கிடைக்கல அப்படின்னா நான் திரும்ப எப்படியாவது ட்ரை பண்ணுறேன். யாரும் எதுவும் நினச்சிக்கு பயந்துக்கிட்டுலாம் வேணாம். அப்புறம் ஹரிமா, உனக்கும் தான் ஏமா ப்ளஸ் சிக்னல்லாம் இல்லாமல் இருக்குமா என்ன? அப்படி இல்லை மச்சான், நான் ஒர்க் பண்ணுறது ஒரு எலக்ட்ரிஷியன் ஆஃபீஸ் மாதிரி தான். அதாவது அந்த சைட்குள்ளே போயிட்டா டவர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மேக்ஸிமம் டவர் ப்ராப்ளம் இருக்குது. சப்போஸ் சிக்னல் கிடைக்கல அப்படின்னா யாரும் எதுவும் பயந்துக்க வேணாம். நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னோட உயிர் எல்லாமே ஹரி மட்டும்தான். அன்னைக்கு 5 நாள் அது பெருசாக தெரியல. ஆனால் 10 மாதங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. முக்கியமா பிரியங்கா, உனக்கு தான். நல்லா பார்த்துக்கோ. என்ன, சாப்பிட மாட்டாங்க, நல்லா சாப்பிட வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கோ. என்ன? சரிங்க மாப்பிள்ள, நாங்கள் பார்த்துக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்க. அப்புறம் அன்றைக்கே என் புருஷன் சொன்ன மாதிரி இங்கேயே ஏதாவது அடுத்த வேலை பார்க்குற மாதிரி பாருங்க. ஓஎம்ஏ யூஎஸ் போக வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுக்கு வர வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒத்த பொம்பளை பிள்ளை, அதாவது 5 பசங்க ஒரு பொம்பளை பிள்ளை, எவ்வளோ பாசம் கொடுத்து வளர்த்துருப்போங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன, எதுவும் தெரியாமலாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பாருங்க. எல்லாமே தெரியுதுக்கா. இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் இந்த ஒரே ஒரு தடவை தான். அடுத்த தடவைலாம் கண்டிப்பாக என் ஹரிமா கூடயே நான் இருப்பேன். ஒரு தங்கச்சி ரொம்ப பாசம் கொடுத்து, செல்லம் கொடுத்து, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து, ஆசைப்படுறது எல்லாத்தையும் செஞ்சு கஷ்டப்பட்டு வளர்த்து கட்டி கொடுத்துருக்கோம். சொல்லப்போனா பாசத்துக்கு ரொம்ப ஏங்குவா. யாரு பாசம் கொடுத்தாலும் அந்த பாசம் உண்மையா இருக்கா பொய்யா இருக்கான்னு தெரியாம நம்பி ஏமாந்துருவா. அதுக்காக உங்க பாசம் பொய்ன்னு சொல்லல, பாசம் உண்மையானது தான். ஆனா அந்த பாசம் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட என்னால அதை தாங்கிக்கிற முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு உடம்புல தெம்பு கிடையாது. இப்ப அழுதுட்டு நிக்கிறா. காரணம், நீங்க பிரிஞ்சு போறதுனாலதான். உங்க மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தா அவ பிரிஞ்சு போவான்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த தடவை இவ கண்ணுல எந்த தண்ணியும் வராம இருக்கிறதுக்கு உங்களை நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. சீக்கிரமா வந்துருங்க. ஏன்னா இனி ஒவ்வொரு நாளும் அவ உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பா.
அவ வேற யாரையும் நினைக்க மாட்டா. இன்னொன்று சொல்லணும்னு தோணுச்சு மாப்பிள்ள. உங்கள் கூட இருக்கும்போது அவள் சந்தோஷமாக இருக்கான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அவள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது. அதை அவள் சொல்ல மாட்டா. ஏன்னா அவளோட பழக்கமே அப்படித்தான். சந்தோஷத்தை எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ண முடியும், ஆனால் சோகத்தை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிட முடியாது. அந்த ஒரு கேட்டகரியில் ஹரியும் ஒருத்தி. அவள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சங்கடமான சூழல் இருக்குது. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. சப்போஸ் அதை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே, அதை பின்னாடி பார்த்துக்கலாம். உங்களுக்கு சொல்லிக்கிற விஷயம், எங்கள் வீட்டு பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. இப்போ அவளை விட்டுட்டு போகிறீங்க, ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்க. இதை தவிர வேற என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆமா மாப்பிள்ள, எல்லாரும் சொல்றதுதான் நானும் சொல்றேன். என்ன, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பாருங்க. இங்க ஏதாவது பிசினஸ் பாருங்க. இனி இயர்ஸ் போக வேண்டிய அவசியம் இல்லாம பாத்துக்கோங்க. ஆதிராக்கா, நீங்க சொன்னது எனக்கு புரியலைன்னு நினைக்காதீங்க. புரிஞ்சது. ஆனா அதாவது ஹரிக்கு என் வீட்டுல இருந்து ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். ஐ மீன், அந்த பிரச்சனைக்கு யார் காரணமா இருக்காங்களோ அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அதையும் உங்ககிட்ட சொல்லிட்டே போறேன். அப்புறம் நான் சொன்னது சிக்னல் ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேவா? நான் கால் பண்ணி எடுக்கலன்னு யாரும் தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க. சப்போஸ் எனக்கு சிக்னல் கிடைக்காம தான் இருக்கும், அதனால தான் எனக்கு ஃபோன் வராம இருக்கும். முக்கியமா பிரியங்கா, உனக்கு தான். ஏன்னா நீ அடிக்கடி இதை நீ ஃபாலோ பண்ணியிருக்க, அதனால தான். அண்ணிய உன் பொறுப்பில் விட்டுட்டு போறேன். அப்புறம் மச்சான், கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போங்க. ஹரினா வர்றது வரைக்கும் உங்க வீட்டில் இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா யாரும் எதுவும் சொல்லிட மாட்டாங்க, தலையை எடுத்துட்டு போறது கிடையாது. உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போங்க. நாளைக்கு அக்கா வேணா வந்துருவா, பிரியங்கா வேணா, அவ பாத்துக்கிறவா. நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரி ஹரிமா, நேராகுது, கிளம்புட்டா. பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். அப்புறம் நாளைக்கு மறக்காம தாலி பிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் போகணும். நான் சொன்ன பார்த்தியா சேலை, அதை தான் கட்டிட்டு போகணும், புரியுதா? நான் எடுத்து கொடுத்த சேலைக்கு ப்ளவுஸும் நான் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன், புரியுதா? அதெல்லாம் கட்டிட்டு எனக்கு நான் சொன்ன மாதிரி வீடியோ கால் பண்ணி என்கிட்ட காமிச்சிட்டு தான் கிளம்பணும். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன். 10 மாசங்கிறது இப்படியும்குள்ள ஓடிடும், புரியுதா? ஒவ்வொரு மாசமும் என் வருகைக்காக நீ காத்திருப்பேன்னு எனக்கு தெரியும். உன்னை ரொம்ப ஏங்க விட மாட்டேன். சீக்கிரமா வந்துடுவேன். ஹரி, குட்டிமா குட்டிமா, இந்த வலி ரொம்ப கொடுமைதான். ஏன்னா காதலிச்ச கணவனை பிரியும் போது அதோட வலி ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், புரியுது? அதுக்காக நடக்கிறத எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அழுகாதடாமா, சீக்கிரமா உன் புருஷன் உன்கிட்ட வந்துடுவாரு. என்னதான் நம்ம வாயால் ஆறுதல் சொன்னாலும் அவங்களோட வலி அவங்களுக்கு தான். ஓர் பார்வை பார்த்தே உயிர் தந்த பெண்மை பாராமல் போய்விடுமா? ஒரு கண்ணில் கொஞ்சம் வலி வந்த போது மறு கண்ணும் தூங்கிடுமா? நான் கருப்பாறை பல தாண்டி வேறாக வந்தேன், கண்ணாளன் முகம் பார்க்கவே. என் கடுங்காவல் பல தாண்டி காற்றாக வந்தேன், கண்ணாவன் குரல் கேட்கவே. அடடா அடடா, இன்று கண்ணீரும் தித்திக்கின்றதே. அண்ணா, ஃப்ளைட்டு. அப்போ சரிங்க மச்சான், கிளம்புறேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். ஹரி, நான் சொன்னதுல ஞாபகத்தில் இருக்க. அப்புறம் மச்சான், வீட்டுக்கு போயிட்டு போங்க. சாப்பிட மாட்டாங்க, ப்ளீஸ் எனக்காக. ஓகே, எல்லாருக்கும் போயிட்டு வரேன். ஹரி, போயிட்டு வரவா? ஹாட்டு பத்ரம். I miss you. I miss you. ஐ மிஸ் யூ டூ. பாய் மச்சான், போயிட்டு வரேன். அக்கா எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். அனிதாக்கா போயிட்டு வரேன். பிரியங்கா பார்த்துக்கோ, வரேன். என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே, அதற்காகவா பாடினேன்? வரும் எதிர்காலம் மீது பழி
சரி ஹரிமா, அழுக கூடாது. அழுகாத, எல்லாம் மாறும். என்ன, மாப்பிள்ளை சீக்கிரமா வந்துருவாரு. அழுகாதடாமா, சீக்கிரமாவே உன் புருஷன் உங்ககிட்ட வந்துடுவார். அழுகாத. அதாவது இந்த பிரிவு கூட உங்க காதலை ஆழமாக்குறதுக்கு ஒரு வழியா இருக்கும். ஹரி, ஹரி அழுக கூடாது. இது என்ன சின்ன பிள்ளை மாதிரி? அழுகாத. எப்பவும் சொல்றதுதான், அண்ணன் இருக்கேன். என்ன, அழுகாது. அழாதம்மா, அழாத. சரி விக்ரம், கிளம்பலாமா? கிளம்பலாம். எங்க மாப்பிள்ளை ஃப்ளைட் லேண்ட் ஆகட்டும், போலாம். காத்திருப்பு கூட சுகந்த. உங்களுக்காக என்ன எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பேன். ஆனா நீங்க மட்டும் என்ன விட்டுட்டீங்க. ஹரி உயிரோடவே இருக்க மாட்டேன். உங்களை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஐ லவ் யூ புச்சிமா அண்ட் ஐ மிஸ் யூ. வருகைக்காக காத்திருப்பேன். கிளம்பலாம்ண்ணா.